வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகளை குறைத்தது தொடர்பாக பதிலளிக்க புதுச்சேரி அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக BA, BSc, BCom போன்ற பட்ட படிப்புகளில் 4 செமஸ்டர்களிலும் பயிற்றுவிக்கப்பட்ட தமிழ் பாடம் தற்போது 2வது மற்றும் 4வது செமஸ்டர்களில் மட்டும் கற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் அதன் நிறுவனர் சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் தமிழ் மொழி பயிற்றுவிக்கும் நேரம் வாரத்திற்கு 4 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் 4 செமஸ்டர்களுக்கு மொழி பாடம் நடத்தப்படும் நிலையில் புதுச்சேரியில் 2 செமஸ்டர்கள் மட்டும் தமிழ் மொழி பாடம் நடத்தப்படுவது மாணவர்களின் அடிப்படை உரிமையினை பாதிப்பதாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2023-24 கல்வியாண்டை சேர்ந்த மாணவர்களுக்கு பழைய நடைமுறையினை பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி அமர்வு மனுவிற்கு பதிலளிக்கும்படி புதுச்சேரி அரசிற்கும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையினை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தது. புதுவை அரசு துறைகளில் பணியாற்றும் தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு சமீபத்தில் அகவிலைப்படி 46% இருந்து 50% உயர்த்தி வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதுவை அரசு துறைகளில் பணியாற்றும் முழு நேர தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் பகுதி நேர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின்படி கடந்த ஜனவரி முதல் சம்பளம் திருத்தி அமைத்து உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் பகுதி நேர தினக்கூலி ஊழியர்களுக்கான சம்பளமும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை அரசு சார்பு செயலர் சிவக்குமார் பிறப்பித்துள்ளார். இந்த ஊதிய உயர்வு மூலம் சுமார் 10,000 ஊழியர்கள் பயனடைவார்கள். புதுச்சேரியில் இணைய வழி மூலமாக 12 பேரிடம் ரூபாய் 41 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவரது செல்போனிற்கு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி வந்தது. அதில் ஆன்லைன் வியாபாரம் மூலம் அதிகம் லாபம் பெறலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு அவர் சம்மதம் தெரிவித்து பல்வேறு தவணைகளாக ஆன்லைன் மூலம் ரூபாய் 24 லட்சம் முதலீடு செய்தார். ஆனால் அதன் மூலம் கிடைத்த பணத்தை எடுக்க முயற்சித்த போது முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த அவர் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் வீட்டில் இருந்து வேலை, ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைனில் அதிக முதலீடு என பல்வேறு வகையில் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஞானேஸ்வர் என்பவர் ரூபாய் 4 லட்சம், மேகவதி ரூபாய் 2 லட்சம், மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த தீபிகா ரூபாய் 5,000, வில்லியனூர் லட்சுமணன் ரூபாய் 1,32,000, மதகடிப்பட்டு நீலகண்டன் ரூபாய் 7,76,000, ஸ்ரீ பினா ரூபாய் 8,000, பாண்டி மீனா ரூபாய் 48,000, ஹரிதாஸ் ரூபாய் 16,000, சுமித்ரா தேவி ரூபாய் 5,000 இழந்துள்ளனர். ஒரே நாளில் ஆன்லைன் மூலம் 12 பேரிடம் ரூபாய் 40,73,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் கஞ்சா போதையில் வாலிபர் ஒருவர் தனது கையை சரமாரியாக பிளேடால் அறுத்துக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் இருசக்கர வாகன நிறுத்துமிடம் உள்ளது. அந்த பகுதியில் வாலிபர் ஒருவர் கஞ்சா போதையில் வந்துள்ளார். இருசக்கர வாகனத்தை நிறுத்திய அவர் தான் மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து கையை சரமாரியாக அறுத்துக் கொண்டார். அங்கிருந்த நபர்கள் கையை அறுத்துக் கொள்ள வேண்டாம் என கூறினர். ஆனால் அந்த நபர் கஞ்சா போதையில் இருந்ததன் காரணமாக மீண்டும் தனது கையை பல முறை அறுத்து கொண்ட வீடியோ தற்போது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்திய விலங்குகள் நல வாரியத்திடம் திட்ட அங்கீகாரம் பெறும் வரை உழவர்கரை நகராட்சி பகுதியில் தெரு நாய்களுக்கு கருத்தடை மற்றும் ராபீஸ் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெரு நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அரசு சாரா நிறுவனம் மூலம் கடந்த 2023 ஆண்டு ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரை 1111 தெரு நாய்கள்
பிடிக்கப்பட்டன. அவற்றிற்கு கருத்தடையும் வெறி பிடிக்காமல் இருக்க ராபிஸ் எதிர்ப்பு தடுப்பூசியும் செலுத்தப்பட்டு பின்னர் அவை விடுவிக்கப்பட்டன. ஆனால் சில விலங்குகள் நல அமைப்பினர் இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் திட்ட அங்கீகார சான்று பெற்று தெரு நாய்களுக்கு கருத்தடை மற்றும் ராபிஸ் எதிர்ப்பு தடுப்பூசி செலுத்த கோரினர். அதனையடுத்து விலங்குகள் நல வாரியமும் திட்ட சான்று பெற அறிவுறுத்தியது. இதனையடுத்து தற்போது திட்ட அங்கீகாரம் கோரி இந்திய விலங்குகள் நல வாரியத்தில் உழவர்கரை நகராட்சி சார்பில் மனு அளிக்கப்பட உள்ளது. எனவே அங்கீகார சான்று கிடைத்தவுடன் மீண்டும் தெரு நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை செய்து தடுப்பூசி செலுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் விநாயகர் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும்போது ரூபாய் 20,000 செல்லாத ஜெராக்ஸ் நோட்டுகளை மர்ம நபர்கள் உண்டியலில் போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டிற்கு ஒருமுறை உண்டியல் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கோவில் உண்டியல் திறக்கப்பட்டது. அப்போது உண்டியலில் செல்லாது என அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2,000 நோட்டுகள், அதோடு பழைய நாணயங்கள், ஓட்டை காலனா, செல்லாத 2,000 மதிப்புடைய போலி ஜெராக்ஸ் நோட்டுகள், சிலுவை, வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாஷர் உள்ளிட்ட கண்ணிற்கு தென்பட்ட அனைத்து பொருட்களையும் கோவில் உண்டியலுக்குள் மர்ம நபர்கள் போட்டு சென்றுள்ள சம்பவம் கோவில் நிர்வாகத்தினர் இடையே அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட போலி ரூபாய் நோட்டுகளை கோவில் நிர்வாகிகள் கிழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் அழித்தனர். புதுச்சேரி தொண்டமாநத்தம் வில்லியனூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பத்துக்கண்ணு, கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், உளவாய்க்கால், சேந்தநத்தம்பேட், வள்ளுவன்பேட் உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. திண்டிவனத்தில் 87 வயது முதியவரை தெருநாய் ஒன்று துரத்தி கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் பகுதியில் ஏராளமான நாய்கள் தெருவில் சுற்றித் திரிகின்றன. இதில் திண்டிவனம் மாரியம்மன் கோவில் அருகே ஒத்தவாடை தெருவில் ஒரு நாய் வெறிபிடித்த நிலையில் நடந்து செல்பவர்களை குரைத்து வந்தது. இந்நிலையில் வெறிபிடித்த நாய் சாலையில் சென்றவர்களை விரட்டிச் சென்றது. அப்பொழுது டீ குடிப்பதற்காக வந்த அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் ராமசாமி என்பவரை துரத்தி கடித்து அவருக்கு கை, கால் போன்ற பல்வேறு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தொடர்ந்து திண்டிவனம் முழுவதும் வெறி நாய்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாகவும் தொடர்ந்து பொதுமக்களை கடித்து வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மரக்காணம் பகுதியில் வெப்பச்சலனம் காரணமாக இரவு நேரங்களில் பெய்த தொடர் மழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மரக்காணத்தில் கடற்கரையோர கழிமுக பகுதிகளில் உப்பளங்கள் அமைத்து உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. அங்குள்ள 3,500 ஏக்கர் பரப்பில் அரசிற்கு சொந்தமான இடங்களில் உப்பள தொழிலாளர்கள் பாத்தியிட்டு கடல் நீரை தேக்கி உப்பு உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த தொழிலில் சுமார் 3,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் மரக்காணம் உள்ளது. இங்கு ஆண்டிற்கு 25 லட்சம் டன் அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் தொடங்கும் உப்பு உற்பத்தி பணி தொடர்ந்து செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும். மழை பெய்யாமல் இருந்தால் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த ஆண்டு ஒரு மூட்டை உப்பு ரூபாய் 150க்கு விற்றதால் உப்பள தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக மரக்காணம் பகுதிகளில் இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையினால் உப்பளங்களில் மழை நீர் புகுந்ததால் பாதிப்பு ஏற்பட்டு தொழிலாளர்கள் வேதனையில் உள்ளனர். புதுச்சேரியில் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் சரியாக காலை 8:45 மணிக்கு வர வேண்டும். ஆனால் ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவது இல்லை. இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதோடு அரசின் திட்டங்களும் தேக்கமடைவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசின் அனைத்து துறை தலைவர்களுக்கும் புதுச்சேரி அரசு சார்பு செயலர் உதயகுமார் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரசு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் காலம் தவறாமல் பணிக்கு வர வேண்டும். காலம் கடந்து பணிக்கு வருவது மற்றும் பணி தொடங்கிய பின்னும் இருக்கையில் இல்லாமல் இருப்பதை அரசு ஊழியர்கள் தவிர்க்க வேண்டும். நேரம் தவறாமல் பணிக்கு வருவதால் பொதுமக்களிடையே
மொத்த துறையும் நன்மதிப்பு பெறும் என்றும் அரசு ஊழியர்கள் அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் வேலை செய்ய வேண்டும். மேலும் அந்தந்த துறை தலைவர்கள் ஊழியர்கள் சரியான நேரத்தில் பணிக்கு வருகின்றார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். இந்த உத்தரவை தொடர்ந்து காலதாமதமாக பணிக்கு வருவோர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கௌரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான மாநில அளவிலான தடகள போட்டிகள் தொடங்கியது. புதுவை மாநில விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில தடகள போட்டி புதுச்சேரி கௌரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியினை மாநில விளையாட்டு இளைஞர் நலத்துறை செயலர் அமர்நாத் தல்வாடே, கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை செயலர் பிரியதர்ஷினி ஆகியோர் துவக்கி வைத்தனர். போட்டிகளில் புதுவை மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்ட புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்ந்த 640 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் 14 வயதிற்கு உட்பட்டோர், 17 வயதிற்கு உட்பட்டோர், 19 வயதிற்கு உட்பட்டோர் ஆகிய பிரிவுகளில் தொடர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், ட்ரிபிள் ஜம்ப், ஈட்டி எறிதல் போட்டிகள் நடத்தப்பட்டன. இவற்றில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் தொடர்ந்து பதிவு செய்த மாணவர்களுக்கு வழக்கறிஞர் ஐயப்பன் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி வழக்கறிஞர் ஐயப்பன் வாழ்த்தி பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், புதுச்சேரியில் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் படித்து நாட்டின் புதிய பதவிக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களுக்காக தனது அலுவலகம் எப்பொழுதும் சேவையாற்றி கொண்டிருக்கும் என்றும் எந்த உதவியாக இருந்தாலும் படிப்பிற்காக செய்ய தயாராக உள்ளேன் என்றும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வியாழக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் நேற்று 4வது நாளை எட்டியது. கோதுமை மாவு விலை உயர்வு, மின்கட்டணம் ஏற்றம் ஆகியவற்றை கண்டித்து அவாமி செயற்குழு தலைமையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியின் மக்கள் திரளாக ஈடுபட்டனர். ஆரம்பத்தில் அமைதி வழியில் போராடி வந்தவர்களை கலைக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் இறங்கினர். இதனால் பாதுகாப்பு படையினர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்தது. இதில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். மும்பை அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை கழற்றிவிட அம்பானி குடும்பம் தயாராகி விட்டதாக தெரிய வந்துள்ளது. IPL தொடரில் இருந்து முதல் அணியாக மும்பை அணி வெளியேற்றப்பட்டுள்ளது. ஹர்திக் பாண்டியா தலைமையில் களமிறங்கிய மும்பை அணி 13 போட்டிகளில் விளையாடி 4 வெற்றி 9 தோல்வி உட்பட 8 புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளது. தொடர்ச்சியாக 4 சீசன்களாக மும்பை அணி கோப்பையினை வெல்ல முடியாமல் திணறி வருகிறது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு IPL தொடருக்கு முன்பாக மெகா ஏலம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தக்க வைக்கப்படும் வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு அணிகளும் அறிவுறுத்தி வருகின்றன. ஆனால் தக்க வைக்கப்படும் வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் IPL தொடரில் சுவாரஸ்யம் குறைந்துவிடும் என்று IPL நிர்வாக குழு பார்க்கிறது. இதனால் கடந்த மெகா ஏலத்தில் பின்பற்றப்பட்ட 3+1 என்ற 3 இந்திய வீரர்கள் மற்றும் ஒரு வெளிநாட்டு வீரர் என்ற அளவிலேயே தொடர வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.